பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய கிருபையினால் தொடர்ச்சியாக உங்களுடைய விலை எவ்வளவு என்கிற தலைப்பில் அநேக காரியங்களை பார்க்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார். முதல் 2 காரியங்களை பார்க்கும்போது துன்மார்க்கனுடைய விலை, அதாவது துன்மார்க்கனுடைய மனம் அற்ப விலையும் பெறாது என்று பார்த்தோம். இரண்டாவதாக கிறிஸ்துவை அறிந்தவர்களாய் இருந்தாலும் கிறிஸ்துவுக்கு விரோதமான வாழ்க்கை வாழும் பொழுது விலை இன்றி விற்கப்படுவார்கள், இலவசமாக விற்கப்பட்டுருவாங்க, அவங்களும் விலை போகாதவர்கள் என்கிற தலைப்பில் நம்ம பார்த்தோம். நேற்றைய தினத்தில் பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் விலையேற பெற்றவர்கள் என்று பார்த்தோம். இப்போ நம்ம தொடர்ந்து அதை தான் பார்க்க போகிறோம். விலையேற பெற்றவர்கள் யார்? விலை மதிப்பற்றவர்கள், அதாவது இந்த உலக மதிப்பில் அவர்களை கணக்கிடவே முடியாது. அப்படிப்பட்ட விலை உயர்ந்தவர்கள்னு வேணால் சொல்லலாம். விலை உயர்ந்தவர்கள் யார்? அப்போ இந்த விலை உயர்ந்தவர்கள் யார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் விலை உயர்ந்தவர்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் என்று நம்ம பார்த்தோம். அப்படி மீட்கப்பட்டவர்கள் கிறிஸ்துவுக்கு நேர்மையாக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வாங்க. ஏன்னா மீட்கப்பட்டாச்சுல, கிறிஸ்துவுக்கு என்று மீட்கப்பட்டுட்டோம். சரியா? இப்போ இனிமேல் நம்ம வாழ்க்கை நம்முடைய இஷ்டத்துக்கு வாழ்கிற வாழ்க்கை அல்ல, அவருக்கென்று வாழ்கிற வாழ்க்கை. ஏன்னா நம்மை அவர்தான் கிரயம் கொடுத்து வாங்கி விட்டார், மீட்டு விட்டார். பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, சாபத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து நாம் மீட்டு கொள்ளப்பட்டோம். ஏதேன் தோட்டத்தில் மனிதன் சத்துருவுக்கு செவி கொடுத்து அவனுக்கு கீழ்ப்பட்டபடினாலே, அவனுடைய அதிகாரத்துக்குள்ளே போனபடினாலே அந்த மனிதனை மீட்பதற்காகத்தான் இயேசு வந்தார். அதற்காகத்தான் அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்மை கிரயம் கொடுத்து மீட்டு கொண்டார். அதை நம்ம நேற்று பார்த்தோம். மீட்டு கொள்ளப்பட்டவங்க ஜீவியத்தையும் சொன்னேன். இன்னைக்கு இன்னொரு விலையேற பெற்றவன். யார் விலையேற பெற்றவங்க? நமக்கு நன்கு தெரியும். அதாவது விலையேற பெற்ற விலை உயர்ந்தவர்கள் யார்? அப்படி விலை உயர்ந்தவர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீதிமொழிகள் 31வது அதிகாரத்தில் 10வது வசனம் இப்படி சொல்லுது, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அப்போ விலை உயர்ந்தவங்க யார்? குணசாலியான ஸ்திரீ. நீங்கள் ஸ்திரீன்னு சொன்ன உடனே பெண்களை மட்டும் இதில் சேர்த்துறாதீங்க. பெண்களுக்கும் பங்கு இருக்குது, ஆண்களுக்கும் பங்கு இருக்குது. ஏன்னா நமக்கு நன்கு தெரியும், யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாக இருந்தார். அப்போ யாக்கோபு ஒரு குணசாலி. இன்னும் வேதத்தில் எத்தனையோ பேர் குணசாலியாக இருக்கிறாங்க, தேவனுக்கு பயந்தவங்களாக இருக்கிறாங்க, உத்தமர்களாக இருக்காங்க. அப்போ அந்த உத்தமர்கள்னு சொல்கிறோமோ அவங்களாம் யார்? நல்ல குணம் உள்ளவங்க. வேதத்தில் ஏராளமான மக்கள் இருக்காங்க. சரிங்களா? பைபிளில் போட்டிருக்கு, மோசே பூமியின் மீது அங்கு இருக்கிற எல்லா மனுஷனை விட அவன் சாந்த குணம் உள்ளவனாக இருந்தான்னு போட்டிருக்கு. சாந்த குணம். அப்போ நம்முடைய குணம் இருக்குது பார்த்தீங்களா? நம்முடைய சாந்த குணம், அமைதியான குணம், நல்ல குணம் இருக்குது பார்த்தீங்களா? இவர்கள் தான் விலை உயர்ந்தவர்கள். அப்போ நீங்கள் விலை உயர்ந்தவங்களாக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு குணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் குணத்தை வச்சு தான் நீங்கள் விலை உயர்ந்தவங்களா இல்லை தாழ்ந்தவங்களா இல்லைன்னா விலை போகாதவங்களா அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியும்? முடிவெடுக்க முடியும். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, விலை உயர்ந்தவர்கள் என்கிற காரியத்தில் நான் 2வது சொல்கிறேன். முதலாவது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கிரயத்துக்கு கொல்லப்பட்டு மீட்கப்பட்டவர்கள் விலை உயர்ந்தவர்கள். இவர்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு உண்மையான கிறிஸ்தவ ஜீவியம் செய்வார்கள். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் வாழ்வார்கள். அதை நேற்று சொன்னேன். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்கிற செய்தி, குணமுள்ளவனாய் இரு. உன் குணத்தை மக்கள் பார்க்குறாங்க, மனுஷனும் பார்ப்பாங்க, தேவனும் பார்க்கிறார். நம்முடைய உத்தம குணம் நமக்கு தெரியும். அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும் பொழுது சொல்கிறாரு, பெண்களுக்கு சொல்லும் பொழுது நீங்கள் வேறு எந்த காரியத்தினாலையும் உங்களை அலங்கரிக்கிறத விட, அதில் போட்டிருக்கு, தெளிந்த புத்தினாலும் ஞானத்தினாலும் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதே போல் சாந்தமும் அமைதிலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. அப்போ விலையேற பெற்றது எதுன்னா குணம்தான் விலையேற பெற்றது. அப்போ இந்த விலையேற பெற்ற குணத்தை உடையவர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்கள் தான் விலை உயர்ந்தவர்கள்.
அப்போ நீங்கள் விலை போகாதவர்கள் அல்ல, இலவசமாய் விற்கப்படுகிறவர்கள் அல்ல, நீங்கள் விலை உயர்ந்தவர்களாக இருக்கணும். அப்படின்னா உங்களுக்கு நல்ல குணம் இருக்கணும், நல்ல குணம், சாந்த குணம் இருக்கணும், அமைதியான குணம் இருக்கணும், அன்பான குணம் இருக்கணும். அப்படி யாருக்கு நல்ல குணம் இருக்குதோ அவர்கள்தான் தேவனுடைய பார்வையில் விலை உயர்ந்தவர்கள். அப்போ கொஞ்சம் யோசிங்க, உங்களுடைய விலை என்ன? நீங்கள் சொல்லணும், நான் விலை உயர்ந்தவன். ஏன்னா என்கிட்ட அன்பான குணம் இருக்குது, என்கிட்ட சாந்த குணம் இருக்குது. ஏன்னா இயேசு சொல்கிறாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறாரு. அப்போ நம்மக்கிட்டையும் சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி இருக்கணும். நான் ஒன்று சொல்கிறேன், சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சாந்த குணமே இருக்க மாட்டேங்கி கோபப்படுறாங்க. யாக்கோபு எழுதுறாரு, என் சகோதரரே பேசுகிறதுக்கு பொறுமையாக இருங்க, கேட்கறதுக்கு தீவிரமாக இருங்க, கோபப்படுறதுக்கு தாமதமாக இருங்கிறாரு. ஆனால் இன்றைக்கி மனுஷனுடைய இயல்பு என்னென்னா, சில பேருக்கு கோபம் சொல்லுவாங்களா மூக்கு மேலே இருக்குமா, அதாவது முன்கோபம்னு சொல்லுவாங்க. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு முன்கோபம் வரக்கூடாது, டென்ஷன் வரக்கூடாது, நம்ம கோபப்படக்கூடாது. கோபங்கிறது எல்லாருக்கும் வரும், ஆனால் கோபம் என்ன செய்யக்கூடாது, உடனே நமக்கு வரக்கூடாதுங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாதுங்க. நம்ம குணம் மாறணும். கிறிஸ்துவுக்குள்ளே வரும்போது நம்ம குணம் மாறணும். நம்முடைய குணம்தான் நம்மளை விலை உயர்ந்தவங்களாக மாற்றுது. அப்போ யார் விலை உயர்ந்தவர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல குணம் உள்ளவர்கள், சாந்த குணம் உள்ளவர்கள், சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற அந்த நல்ல குணம் உள்ளவர்கள் தான் விலை உயர்ந்தவர்கள். இப்போ சொல்லுங்கள், உங்கள் விலை எவ்வளவு? உங்கள் விலை உயர்ந்ததா, உங்கள் விலை தாழ்ந்ததா? அது உங்கள் குணத்தை வச்சு தான் நிர்ணயிக்கப்படுது. உங்கள் குணத்தை வச்சு தான் அது என்ன செய்யப்படுதுன்னா அடையாளப்படுத்தப்படுகிறது. உங்கள் குணத்தை யோசிச்சு பாருங்கள். கிறிஸ்துவுக்குள்ளே வந்த பின்பு உங்கள் குணம் மாறிட்டா, இல்லைனா எங்கூர் பாஷையில் சொல்லுவாங்க, இவ வெறும் மூஞ்சி நாரி அப்படிம்பாங்க. சில பேர் அப்படி தான் அந்த மூஞ்சி நாரியாகவே இருக்காங்க. சில பேர்கிட்ட பேசவே முடிய மாட்டேங்குது. மூஞ்சி நாரி, எதுக்கு எடுத்தாலும் மூஞ்சை வெட்டிக்கிட்டு மூஞ்சி நாரியாக இருந்தீங்கன்னா நீங்கள் விலை உயர்ந்தவர்கள் அல்ல. நீங்கள் அற்ப விலைக்கும் போக மாட்டீங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இன்னொரு காரியத்தை சொல்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.